நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு சொல்வளர்காடு அத்தியாயம் 53. கிருதயுகத்தில் கோசல நாட்டில் சோமகன் என்னும் சந்திரகுலத்து அரசன் ஒருவன் ஆண்டிருந்தான். 100 பெண்களை மணந்து 50 ஆண்டுகள் வாழ்ந்தும் அவனுக்கு மைந்தர் பிறக்கவில்லை. மைந்தரின்மை அவனை நோயென பீடித்தது. தன்னை நோக்கும் எவ்விழிகளிலும் தனக்கு மைந்தரில்லை என்பதே தெரிவதாக அவன் எண்ணினான். சூழ்ந்தவர் சொற்களும் சிரிப்புகளும் நச்சு முள்ளென்றாயின. துயிலின் இருண்ட ஆழத்திலிருந்து தன் மூதாதையர் ஏங்கி அழும் குரல் எழுந்து வர கேட்டான். தன் மைந்தரன்று பிற மைந்தரால் நிறைந்த புவியை வெறுக்கலானான். பிற மைந்தரை பெற்ற தந்தையர் மேல் சினம் கொண்டான். தன் துணைவியரை வசைபாடி அகற்றினான். விழை ஒன்றை தொட்ட உள்ளம் அதை ஊதி ஊதி வளர்க்கிறது. அந்த 5 அடி நடுவே ஒற்றை காலில் நிற்கிறது. சோமகன் துயில் இழந்தான். உணவை ஏற்க மறுத்தது அவன் உடல். அவன் சித்தம் கொந்தளித்து ஆடி ஓய்ந்து பின் அசைவிழந்தது. உடலும் உள்ளமும் ஆற்றல் இழக்கவே படுக்கை விட்டு எழாதவனாக ஆனான். பித்து படிந்த விழிகளால் சாளரம் வழியாக தெரிந்த உலகை நோக்கியபடி பிணமென கிடந்தான். அவன் முன் யமன் தன் இருள் எருமை மேல் ஏறி வந்து நின்றான். அரசே, மண்ணாள்பவனையும் சொல்லாள்பவனையும் தன்னை கடந்தவனையும் தானே சென்று அழைத்து வர வேண்டுமென எனக்கு நெறி உள்ளது. என் கணக்கில் உன்னால் முடிந்துள்ளது. ஆகவே வந்துள்ளேன், எழுக என்றான். சோமகன் கண்ணீர் உகுத்தபடி அவனை நோக்கி மாட்டேன் என தலையசைத்தான். நீ காம்பு கனிந்து உதிர வேண்டிய வயது இது, கண்ணீர் உகுக்கிறாயே என்றான் யமன். அவன் வீசிய பாச கயிற்றிலிருந்து உளம் திமிரி விலகியபடி என்னை விடு, நான் உன்னுடன் வர விரும்பவில்லை என்று சோமகன் சொன்னான். உவந்து வர விரும்பாதவர்களை கொண்டு செல்ல என்னால் இயலாது. முதுமையால், நோயால், போர் நிறைவால் மானுடர் இங்கிருந்து விடுபட்ட பின்னரே அவர்களை நான் கொய்கிறேன். விரும்பாமல் எவரும் இறப்பதில்லை என்பதே தெய்வங்களின் நெறி என்றான் யமன். நீ முதிர்ந்து விட்டாய். நோயில் தளர்ந்து பிணம் போல் இருக்கிறது உன் உடல். உன் உள்ளம் எண்ணங்களுக்கும் ஆற்றலற்றதாக நீர் வற்றிய ஓடையின் சேற்று தடம் போல் இருக்கிறது. இதற்கப்பால் நீ இங்கிருந்து அடைய போவதுதான் என்ன? சோமகன், ஆம், என் 5 புலன்களும் அணைந்து விட்டதை உணர்கிறேன். என் நினைவுகள் உதிர்ந்து விட்டன. முன்னோக்கி செல்லும் ஆற்றல் அழிந்து விட்டது. நேற்றும் நாளையும் இன்றி இன்றில் அமைந்து இங்கிருக்கிறேன். ஆயினும் என் உடலுக்குள் சிறு நெருப்பென எறிவது ஒற்றை விழைவே. எனக்கு பிறக்கும் ஒரு மைந்தனின்றி நான் விண்ணேக முடியாது என்றான். விழைவராது நான் உடல் உதிர்ப்பேன் என்றால் உடல் தேடும் உயிர் என இங்கேயே இருப்பேன். எனக்கு அளிக்கப்படும் அன்னமும் நீரும் கொள்ளப்படா. காலமில்லா வெளியில் அணையாத வெறும் தவிப்பாக எஞ்சுவேன். யமன் உள்ளம் இறங்கினான். சொல்க, மைந்தனை ஏன் நீ விழைகிறாய் என்றான். சோமகன், ஏனென்றால் மானுடனுக்குரிய 2 முதன்மை விழைவுகளில் ஒன்று அது என்றான். யமன் புன்னகைத்து, அம்மைந்தனை நீ எதன் பொருட்டு இழக்க சித்தமாவாய் என்றான். எதன் பொருட்டும் இழக்க மாட்டேன். என் பொருட்டும், என் குடி பொருட்டும், இப்புவியின் அனைத்தின் பொருட்டும், ஏன் தெய்வங்களின் பொருட்டும் கூட. யமன் புன்னகைத்து, நன்று, நான் உனக்கு 12 ஆண்டுகளை அளிக்கிறேன். நீ மைந்தனை பெற்று வாழ்ந்து அறிந்த பின் வருகிறேன் என்றான். நோய்படுக்கையிலிருந்து சோமகன் எழுந்தான். அதை மருத்துவர் பெரு விந்தை என்று எண்ணினார். தங்கள் வெற்றி என கொண்டாடினர். சோமகனின் முதல் மனைவி காளிகை கருவுற்று ஒரு மைந்தனை பெற்றாள். அவள் கரு கொண்ட நாளிலேயே தீய குறிகள் தெரியலாயின. அவள் சோமகனின் பட்டத்தரசி. இளவயதிலேயே அவனை மணந்த முதுமகள். குருதி நாள் நின்றே நெடுங்காலமாகி இருந்தது. கருவுற்றதையே அவள் அறியவில்லை. தலை சுற்றி உணவு மறுத்து அவள் படுக்கையில் இருந்த போதுதான் மருத்துவச்சு ஐயுற்று உடல் நீர் எடுத்து நோக்கினாள். அவள் கருவுற்றிருப்பதை உணர்ந்ததும் ஐயம் கொண்டு பிற மருத்துவச்சிகளிடம் சொன்னாள். அவர்களும் உறுதி செய்த பின் அரசனிடம் சொன்னார்கள். அரசன் அதை கேட்டு உவகையும் கூடவே அச்சமும் கொண்டான். அரசி அக்கருவை சுமந்து ஈன்று எழுவாளா என்று மருத்துவரிடம் கேட்டான். நெய் வற்றும் அகல், திரி காத்து சுடர் மிகாது சென்றணைய வேண்டும் என்றனர் மருத்துவர். அரசியை படுக்கையிலேயே வைத்து மருத்துவர் பேணினர். அவள் நாளுக்கு நாள் குருதி இழந்து வெளிரி கொண்டே சென்றாள். நகக்கண்கள் பளிங்கென்றாயின. விழிப்பரப்பு சிப்பி போல வெளுத்தது. உதடுகள் வாடிய ஆம்பல் போல் இருந்தன. மூச்சில செய்யும் வருமுலைகளில் காம்புகள் கருமை கொள்ளவில்லை. அவள் கண்களுக்கு கீழே தசை தளர்ந்து தொய்ந்தது. புறங்கை வீங்கி குழவியரின் கை போல ஆகியது. கால்கள் பருத்து ஒளி கொண்டன.
பேசவும் ஆற்றலற்று விழித்திருந்து கூரையை நோக்கியபடி அவள் மஞ்சத்தில் படிந்து கிடந்தாள். 7 மாதம் வரை அவளை அவர்கள் காத்தனர். 7ஆம் மாதம் முடிவில் குருதிப்போக்கு தொடங்கியது. அதை நிறுத்த அவர்கள் முயன்றபோது கம்பத்தில் கட்டி வைக்கப்பட்ட துணி பொதி போல அவள் மெலிந்த உடலில் தொங்கிய வயிற்றுக்குள் வாழ்ந்த குழவி தசைவாயிலை நோக்கி இறங்கியது. மருத்துவர் அதை வெளியே எடுத்தபோது உயிரற்ற சிறிய தசைப்பாவை போல் இருந்தது. தோல் முளைக்காத வெறும் தசை. அதன் கைகளோ கால்களோ நெளியவில்லை. குரல் எழவும் இல்லை. விழிகள் மட்டும் அதிர்ந்தன. அரசி தன் மைந்தனை நோக்க தலையை தூக்கினாள். குழந்தையை காட்டிய போது முகம் சுளித்து பற்களை கடித்தபடி ஜந்து என்றாள். தலையை மஞ்சத்தில் அமர்த்தி 2 முறை முனகி மூச்சு விட்டு துயிலில் ஆழ்ந்தாள். மைந்தனை மருத்துவர்கள் எண்ணெய் கொப்பரையில் போட்டு இளவெம்மை ஊட்டி 4 மாதம் பேணினர். தோலும் முடியும் நகமும் முளைத்தன. இதழ் விரித்து பாலை ஏற்று அருந்தினான். பசிக்கையில் முகம் சிவக்க உடல் அதிர சீவிடு போல ஓசை எழுப்பினான். கால்கள் நிலம் பதியும் அதிர்வை அறிந்து வருவது எவரென உணர்ந்தான். பால் அளிக்க வரும் சேடியரை கண்டதும் மகிழ்ந்து வாய் திறந்தான். ஆனால் அவன் கைகளோ கால்களோ அசையவில்லை. விழி திறந்து நோக்கு கொள்ளவும் இல்லை. அன்னை இட்ட பெயரே அவனுக்கு நீடித்தது. அவனை அனைவரும் ஜந்து என்றே அழைத்தனர். வெற்றுயிர் என அவனை பிறர் எண்ணினாலும் தந்தை அவன் மேல் பேரன்பு கொண்டிருந்தான். அவன் பிறந்த நாளில் ஈற்றறைக்கு வெளியே நின்று தவித்தான். மைந்தனை எண்ணெய் கொப்பரையில் குனிந்து நோக்கியதும் உளமுருகி விழிநீர் பொழிந்தான். இரவும் பகலும் ஆதுர சாலையில் மைந்தனுடன் இருந்தான். விழித்திருக்கும் நேரமெல்லாம் அவனை எண்ணிக்கொண்டிருந்தான். துயிலில் அவனையே கனவு கண்டான். மைந்தன் ஒலி எழுப்பத் தொடங்கியதும் அவ்வொலி கேட்பதற்காக அருகிலேயே அமர்ந்திருந்தான். அவன் தந்தையின் காலடிகளை அறிந்ததும் முகம் மலர்ந்து ஆ என ஓசையிடுவான். என்னை அழைக்கிறான், தந்தையே என அழைக்கிறான் என்று சோமகன் கூவி கண்ணீர் மல்குவான். தந்தையால் சௌமதத்தன் என்று பெயரிடப்பட்டாலும் அரண்மனையில் ஜந்து என்றே மைந்தன் அழைக்கப்பட்டான். மெல்லிய வெறுப்பும் அருவறுப்பும் கொண்டு இடப்பட்ட அப்பெயர் 100 அன்னையரின் நாவில் இனிய செல்லப்பெயராக மாறியது. இரவும் பகலும் அவன் அன்னையரின் கைகளிலும் மடியிலுமே திகழ்ந்தான். அசைவற்ற கை கால்களும் நோக்கில்லா விழிகளும் கொண்ட அந்த தசை குவை அவர்களின் விழைவால் பேரழகு கொண்டது. எண்ணும் தோறும் இனிமை அளிப்பதாகியது. அவர்கள் அதுவரை அடைந்த வெறுமை அனைத்தையும் நிரப்பியது. அவர்களை தெய்வம் என ஆட்சி செய்தது. சோமகன் தன் மைந்தன் மேல் பெரும் பித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு நாளும் காலையில் மைந்தன் முகத்தில் அவன் விழிக்க விரும்புவான் என்பதனால் அன்னை ஒருத்தி மைந்தனுடன் வந்து அவன் மஞ்சத்தரை வாயிலில் காத்திருப்பாள். அரசவை கூடும்போது அருகமைந்த அறையில் அன்னையர் அவனுடன் காத்திருப்பார்கள். சிற்றிடை வேளைகளில் அவன் அழைத்ததும் மைந்தனை அவனிடம் அளிப்பார்கள். அவன் குரல் கேட்டதுமே மைந்தன் துள்ளி ததும்பத் தொடங்குவான். 7 வயதாகியும் ஆ என்ற ஒற்றை சொல்லன்றி எதுவும் அவன் நாவில் எழவில்லை. ஒவ்வொரு சொல்லில் இருந்தே அவன் உணர்வதனைத்தையும் அறிந்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் அவன் மேல் பெரு விருப்பம் கொண்டிருந்தனர். ஒரு நாள் கீழ்த்திசையிலிருந்து வந்த புலோமர் என்னும் வைதீகர் அவன் அவையில் அமர்ந்து அறமுறைத்து கொண்டிருந்தார். அவரை சூழ்ந்த வைதீகரும் அமைச்சர்களும் அமர்ந்திருந்தனர். தாழ்ந்த குரலில் புலோமர் பேசிக் கொண்டிருக்க அதை கேட்கும் பொருட்டு அனைவரும் அவரை நோக்கி சாய்ந்தனர். அப்போது பக்கத்து அறையில் ஜந்து வீறிட்டலரும் ஒலி கேட்டது. அதை கேட்டு 100 அன்னையரும் கூச்சலிடுவதும் அழுவதும் எழுந்தது. சோமகன் அரியணையில் இருந்து இறங்கி என்ன என்ன ஆயிற்று என்று கூவியபடி பக்கத்து அறைக்குள் ஓடினான். அந்த பெரிய கூடத்திற்குள் மைந்தன் கதறி அழுது கொண்டிருக்க அரசியர் அவனை கையில் எடுக்கும் பொருட்டு கூச்சலிட்டபடி முண்டியடித்தனர். அவனை என்னிடம் கொடுங்கள் என அவர்கள் கூவி அழுதனர். அவர்களை அதட்டி விலக்கிவிட்டு மைந்தனை தன் கையில் வாங்கி பார்த்த சோமகன் அவன் தொடையில் ஓர் எறும்பு கடித்திருப்பதை கண்டான். அந்த வடுவில் அவன் கண்ணீர் விட்டபடி முத்தமிட்டான். வலி அமைந்ததும் ஜந்து உடல் கூச நகைகளானான். அன்னையரும் நகைத்தபடி அவனை சூழ்ந்து வளையல் ஒலிக்க கை தட்டியும் பறவைகள் போலவும் விலங்குகள் போலவும் ஒலி எழுப்பியும் அவனை மகிழ்விக்க தொடங்கினர். அதன் பின்னரே சோமகன் அரியணையை விட்டு இறங்கி ஓடியதை உணர்ந்து கூச்சமடைந்தான். மீண்டும் அவைக்கு சென்றபோது புலோமர் பேச்சை நிறுத்திவிட்டு அவனுக்காக காத்திருந்தார். வைதிகரும் அமைச்சரும் அவர் அருகே கை கட்டி நின்றிருந்தனர். சோமகன் புலோமரை வணங்கி, பொறுத்தருள்க அந்தனரே, நான் முதுமையில் தவமிருந்து பெற்ற மைந்தன். அவனன்றி என் உலகம் பொருள் கொள்வதில்லை. அவனுக்காகவே நான் உயிர் வாழ்கிறேன். அவன் அழுமொழி கேட்ட பின் நான் இங்கே அமர்ந்திருக்க முடியாது என்றான்.
அங்கே நிகழ்ந்ததை சொன்னான். பேரன்பு என்பது பெருந்துன்பமே என இன்று உணர்ந்தேன் என சொல்லி பெருமூச்சு விட்டான். இந்த மைந்தன் உனக்கு எவ்வகையில் பொருள் அளிக்கிறான் என்றார் புலோமர். இவனே என் அறம் பொருள் இன்பம், இவனே என் மூதாதையர், இவனே என் தெய்வ வடிவம் என்றான் சோமகன். இப்புவையில் எதன் பொருட்டு அவனை இழப்பாய் என்றார் புலோமர். அவ்வினாவை யமன் கேட்டதை நினைவு கூர்ந்த சோமகன், எதன் பொருட்டும் இழக்க மாட்டேன், இங்கும் அங்கும் எதுவும் இவனுக்கு நிகரல்ல என்றான். ஒற்றை ஒரு மைந்தனை பெற்ற தந்தை அப்படித்தான் இருக்க முடியும். அன்பெல்லாம் அந்த ஒரு மைந்தன் மேல் குவிகிறது. நிறைய மைந்தரை பெற்றவர்கள் பல மடங்கு அன்பு கொண்டவர்கள், பல மடங்கு உவகையும் அடைவார்கள். ஆனால் அவர்களின் துயர் குறைவே என்றார் புலோமர். என் ஊழ் ஒரு மைந்தனை மட்டுமே பெறுவேன் என்பது. 100 மனைவியர் எனக்கு இருந்தாலும் அவர்களின் வயிறு கனியவில்லை என்றான் சோமகன். 100 மைந்தரை நீ பெற முடியும், 100 விழுது விரித்த ஆலமரமாக ஆக முடியும் என்றார் புலோமர் திகைப்புடன். அதெப்படி என்றான் சோமகன். அரசே, பிருகத்பலம் என்னும் மகாபூத வேள்வி ஒன்று உள்ளது. இது கிழக்கு நாட்டில் பெருநிலம் முழுக்க பரவிய அரசு கொண்ட மன்னர்களுக்கு மட்டும் செய்யப்படுவது. 100 புத்திரகாமேஷ்டிகளுக்கு நிகர் அது. அதை ஆற்றுபவன் 100 நிகரற்ற மைந்தரை பெறுவான் என்றார் புலோமர். நான் அதை செய்ய விழைகிறேன், எனக்கு 100 மைந்தர் வேண்டும் என்று அரியணை விட்டு எழுந்து நின்று சோமகன் கூவினான். அரசே, அது எவ்விலை கொடுத்தேனும் தாங்கள் விழைவதை பெறும் துணிவுள்ள சக்கரவர்த்திகளுக்குரிய வேள்வி. அதர்வ வேதத்தின் 2 பக்கத்தைச் சேர்ந்தது. எளிய உள்ளம் கொண்டோர் அதை எண்ணவும் இயலாது என்றார் புலோமர். நான் விரிமண்ணாலும் பேரரசன், என் விழைவோ பாரத வருஷத்தை முழுதாழ்வது என்று சோமகன் சொன்னான். 100 மைந்தர் எழட்டும், நான் என் அஸ்வமேத புறவையை கட்டவிழ்கிறேன். அரசே, இப்புவியில் எதை அடைந்தாலும் நிகராக ஒன்றை இழந்தாக வேண்டும். கையில் குடைகளுடன் உங்களிடம் விலை பேச வந்திருக்கும் தெய்வங்கள் நீங்கள் எடுத்து வைக்கப் போகும் மாற்றுப்பண்டம் என்ன என்றே நோக்குகின்றன. இந்த வேள்வியில் 12.5 லட்சம் வெண்ணிறமான பசுக்களை பலியிட வேண்டும் என்றார் புலோமர். சோமகன் திகைத்து அமர்ந்திருக்க, அல்லது அதற்கு நிகராக தன் தந்தையை பலிப்பசுவாக்கி வேள்வியில் அவையிட வேண்டும் என்று புலோமர் சொன்னார். சோமகன் இமைக்காமல் நோக்கி அமர்ந்திருந்தான். புலோமர், அல்லது பெற்றெடுத்த முதல் மைந்தனை பலிபசுவாக குருதி கொடுக்க வேண்டும். கொடை கொடுப்பவனின் இழப்பால் தான் அளக்கப்படுகிறது என்றார். அது எப்படி முடியும்? என்ன பேசுகிறீர்கள் என்று தலைமை அமைச்சர் சீறினார். இச்சொல் இந்த அவையில் எழுந்தமையே பெரும் பழி சூழச் செய்வது என்றார் இணையமைச்சர். நான் பேரரசர்களின் வழியையே சொன்னேன், பிறருக்குரியவை அல்ல என்றும் எச்சரித்தேன் என்றார் புலோமர். ஒரு மைந்தனை இழந்தாலும் 100 மைந்தரை பெற முடியும். சிம்மம் போல உடலாற்றல் கொண்டவர்களும் முழு வாழ்க்கை கொண்டவர்களுமான மைந்தர்களையே தெய்வங்கள் அளிக்கும். வேள்வியில் குறை மைந்தர் எழமாட்டார். ஒரு சொல்லும் உரைக்காது சோமகன் எழுந்து தன் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான். அவன் தேவியர் வந்து அழைத்தும் திறக்கவில்லை. இரவெல்லாம் துயிலாமல் உலவிக் கொண்டிருந்த ஒலி கேட்டது. அவன் தனக்குத்தானே பேசிக்கொள்வதும் ஓங்கி தூண்களை மிதிப்பதும் ஓலமிடுவதும் கேட்டு வெளியே நின்றிருந்த அமைச்சர்கள் அஞ்சினர். மறுநாள் காலை கதவை திறந்து வெளிவந்த முதிய அரசன் இளமை கொண்டவனைப் போல தோன்றினான். இறுகிய உடலுடன் நடந்து சென்று அவை அமர்ந்து புலோமரை அழைத்து வர ஆணையிட்டான். வந்து வாழ்த்தி நின்ற புலோமரிடம், நான் ஏற்கிறேன், வேள்வி நிகழ்க, அதில் என் மைந்தனை பலிபசுவாக அளிக்கிறேன் என்றான். அவையினர் திகைத்தனர். அமைச்சர் உரக்க, என்ன சொல்கிறீர்கள் அரசே? உங்கள் உயிருக்கு நிகரான மைந்தர் அவர் என்றார். ஆனால் இரவிலேயே அனைத்தையும் எண்ணி முடித்திருந்தான் சோமகன். ஆம், நான் விழைந்தது மைந்தரை. நான் பேரன்பு கொண்டிருப்பது மைந்தர் மேல், இந்த குறிப்பிட்ட மைந்தன் அல்ல என்று அவன் சொன்னான். இது அசைவற்ற ஊன் பிண்டம். இது எனக்கு பின் அரசாளுமா? எந்தையருக்கு நுண்சொல் உரைத்து நீர்க்கடன் இயற்றுமா? வேள்வி காவலனாக அமர்ந்திருக்குமா? இதை மைந்தன் என எண்ணிக்கொண்டது என் இழிதரு உள மயக்குதான். உண்மையான ஆற்றல் கொண்ட 100 மைந்தர் பிறப்பார் என்றால் இதை இழப்பதில் பிழையில்லை. ஆம், இவனை இழந்தால் நான் துயர் கொள்வேன். ஆனால் 100 மைந்தரை பெற்று அதை 100 மடங்கு நிகர் செய்வேன் என்று சோமகன் சொன்னான். உண்மை, இது பழிசூழ் செயலே. ஆனால் அரசனாகிய நான் என் மக்களுக்கு கடமைப்பட்டவன்.
எனக்காக அல்ல, என் அரசுக்காக நான் மைந்தனை பெற விழைந்தேன். 100 பெருவீரர் என் குடியில் பிறந்தால் என் அரசு பாரதத்தை ஆளும். என் குடியினர் என்னை வாழ்த்துவர். அச்சொல்லில் இப்பழி கரைந்து போகும். 100 மைந்தர் அளிக்கும் நீரையும் அன்னத்தையும் பெற்று என் மூதாதையர் என்னை வாழ்த்துவர். அவ்வருளில் இங்குள்ள இழி சொற்கள் மறையும். ஆற்றல் மிக்க மைந்தன் ஒருவன் பிறந்தால் அவனை என் நாட்டின் பொருட்டு களம்புக அனுப்ப மாட்டேனா என்ன? அவன் களப்பலியானால் நடுக்கல் சாந்தி தெய்வமாக்க மாட்டேனா என்ன? 100 வீரர் தன் குலத்தில் பிறக்கும் பொருட்டு இவன் களப்பலியானான் என்று கொள்வோம். இவன் 100 மரங்கள் முளைக்கும் கணுக்கள் கொண்ட மரத்தடி. இவன் பிறப்பின் நோக்கமே இதுதான் போலும். அவையோரே, இவன் நோய் கொண்டு நொந்து இறந்தால் விண் புகமாட்டான். ஏனென்றால் இங்கு இவன் நற்செயல் என எதுவும் செய்யவில்லை. ஆனால் வேள்வித்தீயில் அவையானான் என்றால் தேவர்கள் இவனை கைப்பற்றி விண்ணிலேற்றி கொண்டு செல்வர். அவையென பெய்யப்பட்ட அனைத்தும் தூய்மை அடைகின்றன. விண்வாழும் தெய்வங்களை சென்றடைகின்றன. தன் குடி காக்கும் 100 வரை எழுப்பிவிட்டு இவன் விண் புகட்டும். இவ்வெளிய ஊந்தடி பிறந்து உண்டு வளர்ந்தமைக்கு இப்பெருஞ்செயலே பொருத்தமான பொருள் அளிப்பது. அறியாமலேயே குலம் காக்கும் வீரனென்றாகிறான் இவன் என்றான் சோமகன். இவனுக்கு நாம் நகர் நடுவே நடுக்கல் நாட்டி வணங்குவோம். என்றென்றும் இவன் பெயர் நம் குடி நினைவுகளில் வாழட்டும். அரசன் சொல்லி முடித்த பின் அமைச்சர்களுக்கு சொல் இருக்கவில்லை. அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி கொண்டு அமைதியாக நின்றனர். செய்தி அறிந்து அன்னையர் 100 மைந்தனை நடுவே வைத்து உடலால் அரண் கட்டி காத்தபடி கதறி அழுதனர். எங்கள் உயிரை எடுங்கள், எங்களை கொன்று அபியிடுங்கள், எங்கள் மைந்தனை விடப்போவதில்லை என்று அவர்கள் கூவினர். வாளேந்தி வந்த வீரர்களுக்கு முன்னால் சென்று விழுந்து, இங்கேயே உயிர் துறப்போம், எங்கள் மைந்தனை தொடவிட மாட்டோம் என்றனர். நெஞ்சில் அறிந்து அழுதனர். உடைவாளை எடுத்து தங்கள் கழுத்தில் வைத்து, எங்கள் குருதியை மிதித்து கொண்டு செல்க மைந்தனை என்றனர். அரசியரின் சினம் அறிந்து புலோமர் அங்கு வந்தார். அரசியரே, உங்கள் ஒவ்வொருவரின் வயிற்றிலும் பிறக்கவிருக்கும் மைந்தர்களை நீங்கள் தடை செய்கிறீர்கள். இவ்வூந்தடி உங்கள் கைகளில் தவழ்ந்தது உங்கள் மைந்தர் என மறுபடியும் பிறப்பதற்கே என்று அறிக. இவன் மேல் நீங்கள் காட்டிய பேரன்பு இவன் உங்கள் மைந்தனாக போகிறவன் என்பதனால்தான். அவர்கள் கண்ணீர் வழியே அவர் சொற்களை கேட்டனர். உங்களில் எவருக்கு மைந்தன் பிறக்க விருப்பம் உள்ளதோ அவர்கள் மட்டும் இப்பால் வருக, பிறர் அங்கு நின்று மைந்தனை காத்துக்கொள்க என்றார் புலோமர். 100வது அரசியான பத்மை கண்ணீருடன், இவன் என் உயிருக்கு நிகர், ஆனால் பெண்ணென நான் ஒரு மைந்தன் இல்லாமல் இறக்க விரும்பவில்லை என்றபடி விலகி நின்றாள். இன்னொரு அரசியும், ஆம், நான் மைந்தன் இல்லாமல் இறந்தால் விண்ணுலகு செல்ல மாட்டேன் என்று விலகி வந்தாள். நான் இக்குழுவியில் கண்டது பிறக்க இயலாத என் மைந்தனைத்தான், அவன் வருக என இன்னொருத்தி விலகினாள். அனைத்து அரசிகளும் ஜந்துவை விட்டு விட்டு விலகினர். அவனை வயிற்றில் சுமந்து பெற்ற முதல் அரசி மட்டும் அவனை மடியில் வைத்து அணைத்து கண்ணீர் விட்டபடி உடல் குறுக்கி அமர்ந்திருந்தாள். அரசி, உங்களை அன்னை என்று அழைக்க கூட அறியாத இந்த மைந்தனால் என்ன பயன்? முடிசூடி அமர்ந்து கோசலத்தை ஆளும் சக்கரவர்த்தி ஒருவன் எழ வேண்டிய வயிறு உங்களுடையது என்றார் புலோமர். விலகுக, என் செவிக்கு நஞ்சாக்கிய சொற்களை சொல்லாதொழிக என்று கூவினாள். மைந்தன் என்பவன் மைந்தனுக்குரிய இயல்புகளின் தொகுதி அல்லவா? இவன் இயல்புகள் என்ன? உங்கள் கைகளில் வாழும் இந்த ஊன்புதியால் உங்கள் அன்னையுள்ளம் நிறைவடைகிறதா என்றார் புலோமர். பேசாதே, விலகு என்று அன்னை கூவினாள். அரசி, உங்கள் வயிற்றில் இப்போதே கருத்து வடிவாக வந்துவிட்டான் பேராற்றல் மிக்க மைத்தன். உங்கள் கண்களும் கைகளும் அறிந்துவிட்ட இந்த ஊன் குவைக்காக உங்கள் கனவகம் மட்டுமே அறிந்து அம்மைந்தனை கொல்ல முடிவெடுக்கிறீர்கள் இப்போது என்றார் புலோமர். அரசி நிமிர்ந்து தன் நெஞ்சிலும் வயிற்றிலும் ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டு வீறிட்டு அலறினாள். பின்னர் மைந்தனை அப்படியே விட்டு விட்டு ஓடி தன் அறைக்குள் புகுந்து கதவை மூடிக்கொண்டாள். புலோமர் தன் மாணவர்களிடம், பலிவிலங்கை வேள்வி பந்தலுக்கு கொண்டு செல்லுங்கள் என்றார். அவர்கள் ஜந்துவை தூக்கி கொண்டு சென்றபோது அவன் அஞ்சி கழுத்து இறுகிய கன்று போல அமரல் ஒலி எழுப்பி துடித்தான். ஆ ஆ என அவன் அழுதது அம்மா அம்மா என்றே அவர்களின் செவிகளுக்கு ஒலித்தது. அரசியரில் 3 உள்ளம் பொறாமல் ஓடி வந்து அவன் ஒரு கையை பற்றி இழுத்தனர். இளவைதிகர் அவனை மறுபக்கம் இழுத்தனர். பிற அரசியர், வந்துவிடடி, வேண்டாம் என்று அவர்களை அழைத்தனர். அழுதபடி கையை விட்டு விட்டு சென்று முழந்தாளிட்டு அமர்ந்து கதறி அழுதனர் அம்மூவரும்.
அரசியரின் அழுகை குரல் சூழ ஜந்து வேள்வி பந்தலுக்கு கொண்டு செல்லப்பட்டான். அங்கே வேள்வி காவலனாக சோமகன் அமர்ந்திருந்தான். தந்தையின் குரலை கேட்டதும் ஜந்து மகிழ்ந்து மூக்கை அத்திசை நோக்கி திருப்பியபடி சிரித்து ஆ ஆ என ஓசையிட்டான். அவனை அவர்கள் கொண்டு சென்று மனைப்பலகையில் அமரச் செய்தனர். அவன் அஞ்சி தலை திருப்பிய போது சோமகன் அவன் தோளை தொட்டு அசையாதே ஜந்து என்றான். அவன் ஒருபோதும் அப்பெயரை சொல்வதில்லை. சோமதத்தன் என்றே சொல்வது வழக்கம். அப்போது அச்சொல் அவனை வெறுப்புக்குரியவனாக ஆக்க உதவியது. ஜந்து தந்தையின் தொடுகையை உணர்ந்து சிரித்து கொண்டே இருந்தான். அவன் கழுத்தில் வேள்வி கத்தி குளிராக தொட்ட போதும் அவன் நகைத்தான். அவர்கள் அவன் கழுத்தின் குருதி நாளத்தை அறுத்து பெருகிய குருதியை வேள்வி குளத்தில் கொட்டினர். முதல் முறையாக ஜந்துவின் கைகளும் கால்களும் துடித்து இழுபட்டு நீண்டன. அவன் இரு கைகளையும் விரித்து கால்களை உந்தி சோமகனை நோக்கி தாவினான். தந்தையே என்று கூவினான். அதற்குள் மூச்சு குழாயும் அறுபட்டதனால் அடுத்த சொல் குருதி தெரிப்புகளாக அவனை பிடித்து கொண்ட வைதீகர் மீதும் அப்பால் நின்றிருந்த அரசன் மீதும் தெரித்தது. அவன் கை கால்கள் அதிர்ந்து கொண்டே இருந்தன. அவன் தலையை துண்டித்து அப்பால் எடுத்து வைத்த பின் அவன் உடலை சிறு துண்டுகளாக வெட்டி எரிகுலத்தில் இட்டனர். பாம்பு சீரல்கள் போலவும் கூகை குழறல்கள் போலவும் யானை பிளிரல் போலவும் எழுந்த அதர்வம் அப்பலியை ஏற்றுக்கொண்டது. நெய் விழுந்த தீ எழுந்து கூரை தொட்டு நின்று ஆடியது. உருகும் வாடை எழுந்து அரண்மனைக்குள் சூழ்ந்தபோது அரசியர் நெஞ்சில் அறைந்தபடி கதறி அழுதனர். சிலர் உப்பரிகைகளிலிருந்து கீழே குதிக்க ஓடினர். அவர்களை பிறர் பிடித்து தடுத்தனர். மைந்தனின் குருதி எண்ணெய் நினைவிழந்து படுத்திருந்தாள். இறுதியாக தலையையும் அவியலிட்ட பின் 100 அதர்வ சொல் நிறையை 1000 முறை சொல்லி அவ்வேள்வியை புலோமர் நிறைவு செய்தார். அன்னையர் பித்து பிடித்தவர்கள் போல பல மாத காலம் ஆடை அணியாமல் அணி பூணாமல் இன்னுணவும் ஏற்காமல் இருந்தனர். சோமகனும் இறுகிய முகமும் வற்றி குறுகிய சொற்களுமாக அரச செயல்களை மட்டும் செய்து வாழ்ந்தான். 6 மாதங்களுக்கு பின் அரசியர் ஒவ்வொருவராக கருவுறத் தொடங்கினர். ஒவ்வொரு கருவுறுதல் செய்தி வந்த போதும் பிற அனைவரும் உவகை கொண்டனர். 100 பேரும் கருவுற்ற செய்தி 100 மடங்கு களிப்பாகியது. 100 மடங்கு கொண்டாடிய சோமகன் ஜந்துவை அரிதாகவே எண்ணிக்கொண்டான். 100 கருச்சடங்குகள் ஆற்றப்பட்ட போது முழுமையாகவே மறந்தான். அரசியர் தாங்கள் கருக்கொள்ளும் வரைதான் ஜந்துவை நினைத்திருந்தனர். தங்கள் வயிற்றில் உயிரை உணர்ந்த பின் வேறெதையும் அவர்கள் எண்ணாதவர் ஆயினர். 100 மைந்தரும் ஒவ்வொருவராக மண்ணுக்கு வந்தபோது அரண்மனையும் அந்நாடும் ஜந்துவை முழுமையாக மறந்தனர். அவனுக்கு நகரின் தெற்கு மூலையில் ஒரு ஆலயம் அமைக்கப்பட்டு அங்கே அவன் விளக்கேற்று விழாவுக்கு அரசியர் சூழ அங்கே அவன் பலியான அன்று மட்டும் நெய் விளக்கு ஏற்றப்பட்டது. முதல் நாள் விளக்கேற்று விழாவுக்கு அரசியர் சூழ அரசன் வந்திருந்தான். கண்ணீருடன் கைகூப்பி அம்முற்றத்தில் நின்றிருந்தார்கள். அடுத்த ஆண்டு மைந்தர்களை கருவுற்றிருந்தமையால் அரசியர் வரவில்லை. அதற்கடுத்த ஆண்டு அரசனும் அக்கோயிலுக்கு செல்லவில்லை. அவை வைதீகரே உரிய முறையில் பூசணைகளை செய்தார். ஜந்தி எப்போதாவது அவன் குருதி அன்னையின் கனவில் வந்தான். அவன் விழிகள் கொண்டு நோக்கி துயரத்துடன் கை நீட்டி அன்னையே என்று அழைத்தான். அவள் கரு நிறைந்திருந்த நாளில் 2 முறை அக்கனவுக்கு பின் கதறி எழுந்து ஓட முயன்று கீழே விழுந்தாள். கனவு குறி நோக்கும் நிமித்திகர் நோக்கி ஜந்து அவள் வயிற்றில் மீண்டும் மைந்தனாக பிறக்க விழைகிறான் என்பதே அக்கனவின் பொருள் என்று உரைத்தனர். அதன் வண்ணமே நீண்ட உடலும் பெரிய கைகளும் அரசனுக்குரிய இலக்கணங்களும் கொண்டு நற்பொழுதில் பிறந்த மைந்தன் ஜந்துவின் இடுப்பில் இருந்த அதே மச்சத்தை தானும் கொண்டிருந்தான். அவன் பேரரசன் ஆவான் என்றனர் நிமித்திகர். அவனுக்கு சௌமதத்தன் என்று அன்னை பெயரிட்டாள். இளமையிலேயே படைக்கலம் கையில் எடுத்த அவன் பெருந்திரள் வீரனாக வளர்ந்தான். தன் உடன் பிறந்தார் துணையுடன் ஆரியவர்த்தத்தை முழுவதும் வென்று அஸ்வமேதமும் ராஜசூயமும் நிகழ்த்தி சத்ராஜித் என அறியப்பட்டான். துலா சரியாமல் நெறி காப்பவன் என குடிக்கு புகழ் சேர்த்தான். தந்தையும் அன்னையரும் முற்றிலும் மறந்தாலும் அவன் மட்டும் தன் மூத்தவனை மறக்கவில்லை. ஒவ்வொரு மாதமும் ஜந்துவின் ஆலயத்திற்கு சென்று வணங்கி படையலும் பூசையும் இட்டு மீழ்வது அவன் வழக்கமாக இருந்தது. தன் வாழ்வு என்பது பிரிதொரு விளைவின் ஈடேற்றமே என அவன் அறிந்திருந்தான். சிலையாக நின்றிருந்த ஜந்து கூறிய விழி நோக்கு கொண்டிருந்தான். அவன் முன் நிற்கும் எவரும் அவ்விழிகளை ஏறிட முடியாமல் விலகிச் செல்வதே வழக்கம். சௌமதத்தன் மட்டுமே அவ்விழிகளை நோக்கியபடி நெடுநேரம் நின்றிருப்பான்.
என்னை நான் நோக்கி கொண்டிருக்கிறேன் என்று தோன்றுகிறது என்று அவன் சொன்னான். சொல்வளர்காடு 53வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.